என்ன இது சாமுண்டீஸ்வரத்தை கால் பண்றாங்க? ஹலோ அத்தை. ஹலோ சூர்யா, எப்படி பாருங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. குழந்தை தேவி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவ ரொம்ப நல்லா இருக்கா அத்தை. யார் சிஸ்டர்? மாறி இறந்துட்டாங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல சூர்யா. அதனால தான் நான் மாறி டெத்து கூட வரல. 2 வருஷமா மாரியோட நினைவு நாள்ல கூட நான் கலந்துக்கல. நீயும் எனக்கு போன் பண்ணி வர சொல்லிட்டு தான் இருக்க. அதனால இந்த வருஷம் மாரியோட நினைவு நாளுக்கு வரலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். அப்படியா அத்தை? நாளை மறுநாள் மாரியோட நினைவு நாள் தானே? ஆமா அத்தை, ஆமா. சரி, நாளைக்கு நான் அங்க இருப்பேன். காலையில கிளம்பி வந்துடுறேன். சரிங்க அத்தை, ரொம்ப சந்தோஷம். சரி சூர்யா, நாளைக்கு நேர்ல வந்து நான் பேசுறேன். நான் போனை வச்சிடுறேன். சரிங்க அத்தை, பை. அத்தை, அசினி, சாமுண்டீஸ்வரத்தை நம்ம வீட்டுக்கு வராங்களாம். அக்கா வராங்களா? ரொம்ப சந்தோஷம் சூர்யா. பெரியம்மா, சாமுண்டீஸ்வரியா? சாமுண்டீஸ்வரி பெரியம்மா வராங்களா? சாமுண்டீஸ்வரி பெரியம்மா வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆக போகுது மாமா. மாறி இறந்தப்ப கூட அவங்க வரல. மாரி பத்தி தான் அவங்க இப்ப பேசிட்டு இருந்தாங்க. மாரி இறந்தது அவங்களால ஏத்துக்கவே முடியலன்னு சொன்னாங்க. அவங்க மட்டும் இல்ல மாமா, மாறி இறந்ததை யாராலையும் ஏத்துக்க முடியல. அதனால தான் சாமுண்டீஸ்வரத்தை 2 வருஷமா மாரியோட நினைவு நாளில் கலந்துக்கலையா. நாளை மறுநாள் மாரியோட நினைவு நாளில் கலந்துக்க நாளைக்கு அவங்க வராங்களாம். அக்கா வரதே ஒரு சிறப்பு தான் சூர்யா. இந்த வருஷம் மாரியோட நினைவு நாள சிறப்பா பண்ணிடலாம். பண்ணிடலாம் அத்தை. நாளைக்கு அம்மனுக்கு பால் கூட எடுக்கணும். மாரி இருக்கிற வரைக்கும் நம்ம வீட்ல இருந்து மாரி தான் பால் கூட எடுப்பா. மாரி போனதுக்கு அப்புறம் 2 வருஷமா பால் குடம் எடுக்கவே இல்ல. நாளைக்கு அதை நிறைவேற்றணும்பா. நாளைக்கு சாமுண்டீஸ்வரத்தை வரட்டும் அத்தை, நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆமாமா, வீட்டுக்கு பெரியவங்க அவங்க தானே. அம்மா, அம்மா, உங்களுக்கு சாமுண்டீஸ்வரத்தை பத்தி தெரியாது இல்ல? ஆமாப்பா சூர்யா. யாருப்பா உங்க அத்தை? அவங்க எங்க இருந்து வராங்க? உலகமகா நடிப்புடா சாமி. அவங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க. நம்ம பார்வதி அத்தையோட அக்கா. அவங்க மும்பைல இருக்காங்க. இந்த குடும்பத்தோட முக்கியமான முடிவு எடுக்கிறவங்க, குடும்பத்துக்கு பெரியவங்க. மாதாஜி கேட்டுக்கிட்டீங்களா? அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அவங்களும் வரட்டும், அதுவும் நல்லது தானப்பா. சரிங்கம்மா. அசினி, சாமுண்டீஸ்வரி அத்தை 2 வருஷம் கழிச்சு வராங்க. அத்தை நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அது உன்னோட டிபார்ட்மெண்ட், நல்லா பாத்துக்கோ. ஓகே? நான் எல்லாம் பாத்துக்கிறேன் மாமா, டோன்ட் வரி. சரி, ஓகே அசினி. சரி, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். அம்மா, வந்துடுறேன். சரிப்பா. நாளை மறுநாள் மாரியோட நினைவு நாளில் கலந்துக்க நாளைக்கு அவங்க வராங்க. மாரியோட சாவுக்கு கூட வராத சாமுண்டீஸ்வரி 2 வருஷமா நினைவு நாளுக்கு கூட வராதவ இந்த வருஷம் மட்டும் எதுக்காக வரா? ஆமா சிஸ்டர், வருஷ கணக்கா வராம இருந்த அந்த சாமுண்டீஸ்வரி இப்ப திடீர்னு கிளம்பி வரான்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு பெரிய உள்குத்து இருக்குதுன்னு அர்த்தம் சிஸ்டர். சாமுண்டீஸ்வரி என்ன காரணத்துக்காக வரான்னு தெரியல. ஆனா அந்த சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பார்த்தானா நான் தாராதான்னு அவ அடையாளம் கண்டுபிடிச்சிருவா. ஆமா சிஸ்டர், அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த சாமுண்டீஸ்வரி பெரிய மகாதகி சிஸ்டர். அவ கண் எக்ஸ்ரே கண், கரெக்டா ஸ்கேன் பண்ணிடுவா. அவளை ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் மாட்டா. அது மட்டும் இல்ல, குழந்தை தேவி இன்ஸ்பெக்டர் துர்காவை அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு யார் அந்த துர்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. பாண்டி,
எதுக்கும் நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அட என்ன சிஸ்டர் நீங்க, இதுக்கு முன்னாடி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு மாறி பக்கபலமா இருந்தா, இப்பதான் மாறி இல்லையே, அவ விக்கெட்டெல்லாம் எடுத்துட்டீங்களே. நீங்க ஏன் சிஸ்டர் பயப்படுறீங்க? உங்களை கண்டு ஊரே நடக்குது, நீங்க ஏன் நடக்குறீங்க? ஹாசினி. பெரியம்மா ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா, காலையிலே ரெடி ஆயிட்டேன். கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு சாமுண்டீஸ்வரி அக்கா வராங்கல்ல. அம்மா அக்காவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சிருக்கல. பெரியம்மா என்னென்னலாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. எல்லாத்தையுமே நான் சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஹாசினி, சூரிய மாமா வந்தாச்சு. மாமா ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். உள்ள எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி. டிஃபன் முதற்கொண்டு. சூப்பர். நான் தாரா இல்ல மாயான்னு சொல்லி சூர்யாவை ஏமாத்தின மாதிரி சாமுண்டீஸ்வரியை ஏமாத்த முடியாது. ஆமா சிஸ்டர், மாப்பிள்ள சூர்யா உங்க மேல கண்மூடித்தனமா பாசம் வச்சிருந்தான். அதனால நீங்க சொன்னதையெல்லாம் நம்பிட்டான். ஆனா மும்பைல இருந்து வர சாமுண்டீஸ்வரி யமகாதகி சிஸ்டர். ஏற்கனவே அவளுக்கு உங்க மேல நல்ல ஒப்பீனியன் கிடையாது. என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சா எனக்கே ரொம்ப டென்ஷனா இருக்குது சிஸ்டர். எப்படியும் சந்தேகப்பட்டு எடக்கு மடக்கா கேள்வி கேப்பா. அது எல்லாத்துக்குமே நான் ரெடியா தான் இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கதா செய்யுது. மாறி, தேவிக்கு அடுத்தபடியா இந்த குடும்பத்தை நீ வழிநடத்திட்டு போவன்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீயும் தேவி மாதிரியே விட்டுட்டு போயிட்டியேம்மா. நீ இப்படி எங்களை ஏமாத்திட்டு போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடைசியா உன் முகத்தை பார்க்க கூட நான் வரல. அந்த நிலைமையில உன்னை பார்த்து அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. அதனாலதான் நான் வரல. இப்போ கூட நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போனத என்னால தாங்கிக்க முடியல. கருணையே வடிவானவர் தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா உனக்கு நடந்ததை பார்த்தா அந்த கடவுள் இருக்காரானே எனக்கு சந்தேகமா இருக்கு. என்னது இது? விளக்கு ஏத்தலையா? இல்ல ஏத்தி வச்ச விளக்கு எரியாம அணைஞ்சு போச்சா? என்ன இது? விளக்கு எரிய மாட்டேங்குது.
மாரி, நீ ஏதாவது சொல்ல வரியாமா? டிரைவர், மேடம், வண்டியை நிப்பாட்டு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? அந்த சட்டையை கழட்டுங்க. யார் நீங்க? எதுக்கு சட்டை கழட்ட சொல்றீங்க? நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர். முதல்ல சட்டையை கழட்டுங்க. கழட்டுங்க. கலட்டுறேன் மேடம். இந்தாங்க மேடம். இதை பிடிங்க. ம். இருமா, இரு. பரவாயில்லையே, எல்லார் மாதிரியும் வேடிக்கை பார்த்துட்டு பரிதாபப்பட்டுட்டு போகாம புத்திசாலித்தனமா அந்த பொண்ணோட மானத்தை காப்பாத்திருக்கா. கொடுங்க. இந்தாங்க. புது ஷர்ட் வாங்கிக்கோங்க. சரிங்க மேடம். இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசியா இருக்கு போல. மா, இந்தாம்மா. இந்தா, நல்லா சாப்பிடு. சாப்பிடு. சாப்பிடுங்க. வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? சூர்யா, நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அத்தை. தேங்க்யூ. வாங்க அத்தை, போலாம். வணக்கம் பெரியம்மா. ஹாசினி, நல்லா இருக்கியாம்மா? சூப்பரா இருக்க பெரியம்மா. வாங்கக்கா. என்ன பார்வதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. பெரியம்மா, உங்களுக்காக நான் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா. அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லியே ஆகணும். ஐயோ, ஓம் நம சிவாய. தாரா, நீனும் உயிரோட இருக்கியா? நீ செத்துட்டதா சொன்னாங்களே.
அத்தை, இவங்க தாராமா இல்ல, அவங்கள மாதிரி இருக்கிற மாயாமா. ஓ, இவங்க மாயாஜி காசில இருந்து வந்திருக்காங்க. அப்போ தாராவோட நிழல் மாதிரியே மாயா பின்னாடி ஓட்டிட்டு இருக்கிற இவன் சங்கர பாண்டியா இல்ல அவன மாதிரியே இருக்கிற சந்தன பாண்டியா? ஐயோ பிக் சிஸ்டர், நான் சக்கரபாணி தான் பிக் சிஸ்டர். பெரியம்மா, சங்கர பாண்டி சித்தப்பா இன்னும் சாகல. இதோ உயிரோடையே தான் இருக்காரு. அது அவருதான். சிஸ்டர், உங்க மருமகளுக்கு திமிர பாத்தீங்களா சிஸ்டர்? சாமுண்டீஸ்வரிய கண்ட உடனே ஓவரா தான் ஆடுறா. ஆமா சூர்யா, இந்த மாயாவோட பூர்வீகம் என்ன? சாமுண்டீஸ்வரி என்கொயரி ஆரம்பிச்சுட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க சிஸ்டர்? நீ டென்ஷன் ஆகாம அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். தாராமாவுக்கு திதி கொடுக்கறதுக்காக நான் காசிக்கு போயிருந்தேன். அப்போ இவங்கள காசில தான் பார்த்தேன். நெத்தியில வச்சிருக்கிற பொட்டு, கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம், மேல போட்டிருக்கிற சால்வை, இதை எல்லாமே எடுத்துட்டா அப்படியே அப்படியே தாராதான். ஆஹா, சாமுண்டீஸ்வரி நீங்க சிஸ்டரோட வேஷத்தை கலைச்சிருவா போல இருக்குதே. இது மாயாங்கிறத என்னால நம்பவே முடியல. முதல்ல நாங்களும் நம்பல, அப்புறமா தான் நாங்க நம்புறோம். ஆமா, காசில எங்க இருந்தீங்க? ஆஹா, இன்னைக்கு சோலி முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். வாரணாசி. காசியும் வாரணாசியும் ஒண்ணுதான். ப்ராப்பர் வாரணாசியா? இல்ல, பக்கத்துல 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பாபத்பூர் ஏர்போர்ட் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். ஓகே, பரவாயில்ல, சிஸ்டர் சமாளிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா எனக்கு என்னமோ தாரா செத்து போன மாதிரி செட்டப் பண்ணிட்டு மாயாவா திரும்பி வந்துட்ட மாதிரி தெரியுது. சிஸ்டர், முதல்ல இந்த மாதிரி போட்டோவை தூக்கிட்டு போய் எங்கேயாவது தூக்கி போடணும் சிஸ்டர். மாறி இல்லாத வீட்டுக்கு வரணும்னு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனாலதான் 2 வருஷமா வரல. 2 வருஷமா வராதன்னா இப்ப வந்திருக்கேனா அதுக்கு காரணம், நான் கண்டிப்பா வரணும்னு பெரியவங்க ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இருந்தாங்க. பெரியவங்களா? எனக்கு ஃபோன் பண்ண அந்த பெரியவங்க யார் தெரியுமா? யாரா இருக்கும்? அந்த பெரியவங்க வேற யாரும் இல்ல, நம்ம குழந்தை தேவிதான். நினைச்சேன், நான் அப்பவே நினைச்சேன். சுண்டக்காதான் இந்த வேலை பார்த்திருக்குது. குழந்தை தேவிதான் எனக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா நீங்க இங்க வரணும், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்லுச்சு. ஆமா, குழந்தை தேவி எங்க? அத்த, தேவி கிராண்ட்மா, நான் இங்க இருக்கேன். கிராண்ட்மா, செல்லும், வாங்க வாங்க வாங்க. நான் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? இவ்வளவு நேரம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது என்ன
முதல்ல பார்க்க வந்திருக்கீங்களா பாட்டி? உங்களுக்கு அழகா தெரிய வேணாமா? அதான் ரெடி ஆக்கிட்டு இருந்தேன். நீ அழகுதான்டா செல்லம். உன் பேச்சு கொள்ளை அழகு. இதுல உனக்கு அலங்காரம் வேற தேவையா செல்லம்? கிராண்ட்மா உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? தேவிமாக்கு கிராண்ட்மாவோட கிஃப்ட். என்னங்க அத்தை? பாரு, உனக்காக வாங்கிட்டு வந்தேன். Thank you. ஓ, you're welcome. Welcome. கியூட். சூர்யா, அத்தை, குழந்தைய நல்லபடியா வளர்த்திருக்கேப்பா. அம்மா இல்லாத குழந்தைன்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஹாசினி, பார்வதி அத்தை, இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம். Grandma, என்ன தங்கம்? அம்மா இல்லன்னு சொல்லாதீங்க. எனக்கு துர்கா அம்மா இருக்காங்க.